வெள்ளிங்கிரி ஆண்டவாரே வா வா முருகா, பாவங்காலை திருமையா வா வா முருகா, லாலே 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 லாலே. என் பேர் வள்ளியம்மா. நாங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கோம் சாமி. வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல தானிக்கண்டிங்கிற மலைவாழ் கிராமம். இந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறை, உணவு, மொழி பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இவங்க பேசுற பாஷை தமிழ் தான், ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தானிக்கண்டி எப்படி இந்த பெயர் வந்தது? இப்ப ஒரு தடம் போகுதுண்டா, அது எமக்கு பேரு கண்டி. இது ஒரு தானி மரம் இருந்திருக்குது. அப்ப இங்க வந்து குடி குக்கினாரு. அப்புறம் தானி மரத்தை வைத்து தானி கண்டின்ட்டாரு. இதுதான் தானி கண்டி. அந்த காலாத்தி வெடி வைத்திருப்பாரு முடாள்கா. மாவு வர்றதுலாவே வில்ல வாங்குவே அதுலாவே கண்டிம்பார். ஊர் தலைவர்னு யாராவது இருக்காங்களா? ஊர் கட்டுப்பாடுகள் என்னென்ன? இப்ப தமிழ் இதியச்சா தலைவர் தண்டக்கார மணியாக்காரன்னு சொல்லுக்குது. அது மாதிரி எமது ஊருக்கு மூப்பை வண்டாரி குருதேலி மூணு பேர் சொல்லுகா பேசுதே 10 குடி கேட்கணும். கேட்கலேண்டா நட்டு கம்பா நட்டி அங்கே கட்டி வைத்துருவாரு. சினிமாவுக்கு போகக்கூடாது. சினிமாவுக்கு போய் சினிமா பார்த்துட்டு உள்ளே ஊருக்கே வருகாக்கு இல்லை வந்தா வரை கட்டி வைத்துருவார். பொறுப்பான ஆள் இருந்தார். வேணுங்க மட்டும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வெள்ளாமை உழைத்து மூட்டை மூட்டையா ஊர் தலைவர் அடுக்கி வைத்திருப்பேன். ஒரு வெத்திலே இத்தனி வைத்திருப்பேன். பைதி பார்க்க ஒரு படி இருக்கும். பொகிலே ஒரு இத்தனைக்கு வைத்திருப்பேன். அந்த தோல் பையிலே ஒரு சுண்ணாம்பு காய் ஒரு பெறா இருக்கும். ஊருக்குள்ளே யாராச்சும் வெத்திலே போடுகாக்கு இல்லைன்றா அவருக்கு ஒரு நாம்ப வெத்திலே இத்தனி பாக்கு தொலை கொடுத்துருவா. அப்படி அப்போ சோறுக்கு இல்லைண்டா ஒரு முறாத்துக்கே அப்படியே போய் ஒரு முறா புடைக்குகே மேல முறாத்துக்கே ஒரு முறா ஒரு வீடுக்கு. இன்னைக்கு நீ பட்டினி இருக்கா வேண்டாம் சாப்பிடு. இதை திந்துட்டு போய் பாடுபட்டு சம்பாரத்துக்கோ அச்சாண்டு அம்மூப்பே தருவேன். இப்போ தருக யார் சாமி? வீட்டுக்கு தூரமானா ஆத்துக்குள்ளே போகக்கூடாது. அங்கே கீழேதே போய் தண்ணி பார்க்கணும். அடியா கண்டிக்கே மேல் கண்டிக்கே போகாக்கில்லே. அப்போ வீட்டுக்கு தூரமானாவா தனியாக தள்ளி ஒதுங்கி வந்து தனியாதே அவங்க வீட்டு திண்ணையிலே பேசாமல் உட்காந்துருக்கணும். யாரு இப்படி வர்ற சனத்துக்கு எல்லாம் மூஞ்சி முழிச்சு நடக்காக்கில்லை நேரடியாக. அது ஒரு கட்டுப்பாடு. குழந்தைய பிறந்ததுன்னா அது 3 மாதத்துக்கு அது தனியாக திண்ணையிலேதே இருக்கணும். வீட்டுக்குள்ளே பூதுகாக்கில்லை. நல்லா இருக்காவாரு சோறு சாறு பண்ணி தந்தா வாங்கி திந்துட்டு பேசாமல் தண்ணியை பார்த்துக்கணும். குழந்தை பால் கொடுத்துக்கணும். துணிமணி அடி போய் அடியா காண்டிக்கே போய் துணிமணியாக துவையத்து போகணும். அவள் புருஷ ஆளையணும் துவையத்து வந்து கொடுத்துருவணும். எல்லாம் கேகா போட்டு அவள் தண்ணியை பார்த்துட்டு சோறு புட்டு வாங்கி திந்துட்டு பேசாதே ரொங்கா வேண்டியாதே பிள்ளைனே வைத்து. உங்களோட தினசரி அன்றாட வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்? காலையில் எழுந்திரிச்சு டீயை வச்சு குடிச்சிட்டு சாணி வலிப்பேன். சாணியை வளைச்சி கொட்டிட்டு அப்புறம் மாடுகாலாம் வெளியே இருந்தாலே பிடிச்சி கட்டிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு குட்டி சாணி போடும். அதையும் வளைச்செல்லாம் கொட்டிட்டு மாடை அவுத்து ஈசாவுக்குள்ளேதே முடுக்கி விடுவேன் சாமி. இந்த 100 நாள் வேலைன்னு இப்போ ஒரு இதில் வந்திருக்குது. இந்த 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்து 100 நாள் வேலை வந்திருக்குது. அதுக்கு சோறு ஆக்கி வச்சுட்டு சோறும் கூட உங்க முடியாது. இன்னும் சாணி வலிக்கா மாடை அங்கே இங்கே பொறுத்து கட்டா நேரமாயிருக்கும். சோறு கூட திங்காதே வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்து மாடை அவுத்து முடிக்கிட்டு அப்புறம் பல்லு விளக்கி சோறு 2 வாய் இருந்துட்டு ஈசாவுக்கே போய் மாடை ஓட்டிட்டு வந்து பொழுதோட கட்டிடுவேன். அப்புறம் கவரெல்லாம் அவுத்து வைத்துட்டு ஏதோ துணி 2 துவைக்கானா துவைத்து போட்டு பாறை கல்லுக்கே தப்புன்னு தப்புக்காது. இங்கே நிறைய குரங்குகளை பார்க்க முடியுது. குரங்கு என்னெல்லாம் சேட்டை பண்ணுது? அதுதே சாமி குரங்கு மரதாமலேதி வந்து ஒரு முண்டி குரங்கு இருந்தது. பூண்டி வெள்ளிங்கிராண்டவை அடி வராத்தி வந்து ஒரு ஆண் குரங்கு இருந்தது. இங்கே ஊருக்கே தாண்டிக்காண்டி ஊருக்கே சேர்த்தினார். அது இப்போ என்ன பண்ணினுது சரியான இது பண்ணி குட்டி பெருத்து நிறைய பெருக்கையில் ஆயிட்டது சாமி. அப்புறம் சட்டி பானையெல்லாம் ஒன்றும் விடுக்காதில்லே. அரிசி பருப்பு வைத்தா விடுக்காதில்லே. சோறாட்டு வைத்தா விடுக்காதில்லே. சாறு சட்டி சோறு சட்டி துணி துவையத்து கேகா போட்டிருந்தா அதையும் தூக்கிட்டு போயிருக்குது. எங்களை சரியான தொல்லை பண்ணுது. கதாவு சேட்டினா மாதிரியே இருக்கணும். கதாவு திறந்து வைத்தா ஒரு அரிசி விடாது, பருப்பு விடாது, தக்காளி பழம் விடாது, மிளகாயை விடாது, வெங்காயத்தை விடாது. இச்சா பண்ணியிருக்காது சாமி. நாமினா பண்ணுக்காது. நீங்கள் விவசாயம் எல்லாம் பண்ணுவீங்களா? ஒரு கொத்து மம்முட்டி கொத்துக்காது. கொத்தி மண்ணை ஏற்றி விதைத்து விட்டு மறுக்கா ஒருக்கா கொத்தி கிளைத்து மூடுகாது.
விட்டுட்டா முளைத்திருக்கும். அப்புறம் முளைத்தா கருது வந்தேச பேனையும் இல்லை பூனையும் இல்லை. அப்போ ஒவ்வொரு கருது இப்போ பெற கேட்கும். சக்கரை காய் அப்போ பெற இப்பற காய் வேணுமா, இப்பற காய் வேணுமா, இப்பற காய் வேணுமா அப்படி சொல்லி சுரைக்காய், மிளகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கில்லை கத்திரிக்காய், மிளகாய் எல்லாம் விளையத்துக்கு வேணும். கொள்ளு, ராகி, சோளா, தெவரை, அவரை எல்லாம் பாசிப்பயிறு, பச்சை பயிறு, கடுகு, கீரை இங்கே பண்ணிக்கு வேணும். இப்போ எல்லாம் ஒன்று இல்லை சாமி, எல்லாம் கேஸ் கொடுத்தாதே. ஒன்று கிடைக்கா இல்லையா சாமி பண்ணுக்காது. கேஸும் சம்பாதிக்கா கேஸ் சம்பாதிக்காக்கும் அதே மாடோ கந்தோ வளர்த்தினா வேலைக்கு போயினாதே கேஸு இல்லைந்தா எமக்கு ஏது கேஸ் சாமி. மேற்கு தொடர்ச்சி மலையோட பெருமை வாய்ந்த மலையான வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இந்த மக்கள் வாழ்ந்து வராங்க. இயற்கையோட கலந்து காடோட காடா வாழும் இந்த ஆதி தமிழர்கள் முன்னேற்றத்தை பத்தியும் அடுத்து பார்க்கலாம்.